விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஈவினிங் ரொட்டீன் தான். இன்னைக்கு பாருங்க என்ன செய்யணும்னா, சாதம் வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான். பாருங்க, வாழைக்காய் வந்து நம்ம ஊர் கிராமத்து ஸ்டைலில், அதாவது சட்டி சிக்கன் குழம்பு ஸ்டைலில் வாழைக்காய் குழம்பு வச்சுன்னு இருக்கேன். பாருங்க, தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கேன். இது ஃபஸ்ட்டே எடுக்கணும்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளே வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால கடகடான்னு தாளிச்சுன்னு இருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு வாழைக்காய். இதை பாருங்கள், சட்டியில் வைக்கிற குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. அதே மாதிரி பசங்க வந்து ஸ்கூல் வந்து வந்துட்டாங்க. ஒரே அம்மக்கலங்க தாங்க முடியல, இது கூட கட்டிக்கிறேன். பாருங்க, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிற பாருங்க. எல்லாரும் யோசிப்பீங்க வாழைக்கால் கூட குழம்பு வைக்கலாமான்னு. எல்லாம் வைப்பாங்க கிராமத்து, அதாவது அந்த ஊர் சைட்லலாம் வைப்பாங்க. இது பொரியல் மட்டும் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி குழம்பும் வைப்போம், கிரேவி மாதிரி வைப்போம். இதை நல்லாயிருக்கும். கரண்டி சூடு எரிச்சுங்க, அடுப்பு நல்லா எரிஞ்சுனால பாருங்க. இது பச்சை வாசம் நல்லா போகணும், அதனால கிளறி கொடுத்துக்கிறேன். இதையே அரைச்சி ஊற்றிருக்கேன்னா இங்கே பாருங்க, தொக்கு தொக்கா இருக்கும். நம்ம தக்காளி அப்படியே போட்டோம்னா இங்கே பாருங்க, தேங்காய் பால் வேற இங்கே பாருங்க. தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து நல்லா திக்காக நாங்கள் ஊற்றிட்டு பாருங்க. இப்போ கிளறி கொடுத்துக்கலாம். இதை வந்து அழுத்து ஊற்றிடலாம். எத்தனை பேருக்கு பிடிக்கும் தேங்காய் பால் ஊற்றி போகணும்னு பாருங்க. நல்லா கிராமத்து ஸ்டைலில் தாங்க செய்கிறேன் நான் இன்னைக்கு. தேங்காய் பால் ஊற்றினோடனே கொஞ்சமாக திக்காகிடுச்சு கிரேவி மாதிரி. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு சின்ன சின்ன வாழைக்காய் 4 வாழைக்காய் போட்டுருக்கேன். பாருங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஸ்டைலாக நீங்கள் வீடியோ எடுத்துங்கிறப்பதான் சிட்டி கூப்பிட்றேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தட்டு போட்டு போனால் மூடி வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வேகும். அதனால இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சட்டியில். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட், உடம்புக்கு நல்லது. நம்ம எண்ணெய் இதுக்கு வந்து கம்மியாக ஊற்றினாவே போதும். இது சட்டிலே எண்ணெய் வரும். வந்து அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறீங்க. என்னன்னு தெரியுதுங்களா? இது குவாட்ரு பாருங்க, 5 லிட்டரில் குவாட்ரு தருவாங்களா? அதுக்குள்ள அவ்வளோ எல்லாம் காலி பண்ணிட்டு ஊற்றி வச்சுருக்கோம். அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின்னு இருப்பேன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து செக் எண்ணெய் எப்பயுமே எடுத்துன்னு வருவாங்களா, அதை தாளிச்சு பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி வந்து அம்மா கலக்கா போடல. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு கிராமத்தில் வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து செக்கு அவங்களே ஆடி விற்கிறாங்களா. நான் இங்கேயும் செக் எண்ணெய் தான் வாங்குறேன். மாற்றக்கனில் 1 லிட்டரு வந்து 180 ரூபான்னு வாங்குறேன். சுத்தமாக தாளிச்சான செக்கு அந்த எண்ணெய் வாசனையே வராது. ஆனால் இது ஒரிஜினலாக எங்கள் அம்மா எப்படி செக்கு ஆடுவாங்களோ அதே ஃப்ளேவர் வருதுங்க. தாளிக்கும் போது அந்த வாசனை நமக்கு அதே மாதிரியே வருது. செம்ம சூப்பராக. 5 லிட்டரு வந்து 850 ரூபா. எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 1 மாதத்துக்கு நாங்கள் செக் எண்ணெய் தான் சாப்பிடுவோம். ஒரிஜினலாக இதுதாங்க இருக்குது. நம்ம என்ன தேடினாலும் கலப்படம். அரிசியில் கலப்படம், எண்ணெயில் கலப்படம், எதை தொட்டாலும் கலப்படம் தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் வீட்டில் செடி இருக்கிற வரைக்கும் காய்களாவது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டேன். இப்போ அந்த காய்களும் இதில் இடம் இருக்குது காலியாக. இதுக்கப்புறம் நான் கார்டன் ஆரம்பிக்கணும். கத்திரிக்காய் போடணும், தக்காளி போடணும், மிளகா போடணும், அவரைக்காய் போடணும், வெண்டைக்காய் போடணும், கீரை, சிறுகீரை. ஏன்னா வெயில் சீசன் கீரை சூப்பராக வரும். சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, இது மாதிரி எல்லாமே நான் ட்ரை பண்ணணும் வீட்டாண்ட. உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும், பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா சாப்பிடுங்க. இதுதான் ரொம்ப ஒரிஜினலான எண்ணெய். அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஈவினிங் இதுதான் எங்கள் வீட்டில் ரொட்டீன். இன்னைக்கு வந்து அடுப்பில் செய்கிறேன் நான். வேலை இருக்குது, இருந்தாலும் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. ஏன்னா கேஸ் சீக்கிரம் காலியாகிடுவோம். ஒரு வேலை நம்ம அடுப்பில் செய்யணும். நான் வந்து பாருங்கள் இதை செய்யணும் வச்சேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ போடுறோம். எதனா தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.